பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கருமையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் உண்டாவதாக. இப்பொழுது நாம் நேரடியாய் கர்த்தருடைய சத்தத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். இந்த மாதம் முதல் தேவனுடைய வார்த்தைகளில் ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டபடி தேவன் கொடுத்த ஆலோசனைப்படி சில மாற்றங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதிகாலையில் இருட்டோட ஜெபத்திலே இன்பராஜ் பாஸ்டர் அவர்கள் நடத்துகிற அந்த வசன ஜெபமானது யோசேப்பின் வார்த்தைகள் என்ற தலைப்பிலே அந்த வசன ஜெபம் நடக்கும். அதே போல ஹேலாக்கிலேமாவில் வழங்குகிற வசன வியாக்கியானத்திலே யோசேப்பின் அடையாளங்கள் என்ற தலைப்பிலே தினந்தோறும் அந்த வேத வியாக்கியானங்கள் இருக்கும். இரவுக்கிரவு ஜெபத்திலே யோசேப்பின் குடும்பம் என்ற தலைப்பிலே தொடர்ந்து அவன் குடும்பத்தை குறித்து ஆராய போகிறோம். அதே போல் இந்த தேவ செய்தியிலே யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே இந்த மாதம் முழுவதும் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இப்படி ஒரு தேவ மனுஷனை மையமாய் வைத்து 4 பகுதிகளாக பிரித்தெடுத்து அதை திட்டமிட்டு இந்த ஊழியத்தை செய்வதற்கான நல்ல புத்தியை, நல்ல அறிவை, நல்ல ஞானத்தை கொடுத்த அந்த தேவாதி தேவனுக்கு முதலாவது 1 கோடி நன்றி என்று சொல்லி கோடி கோடியான நன்றிகளை தேவனுக்கு தெரிவிக்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாய் யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் என்ற இந்த தலைப்பிலே இன்றைக்கு ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற கிருபையுள்ள ஒரு தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனம். உபாகமம் 33:17. அவன் அலங்காரம் அவன் தலையிற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்களும் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000ங்களும் மனாசையின் 1000ங்களுமானவைகள் என்றான். ஆம், இந்த யோசேப்பின் ஆசீர்வாதங்களில் இங்கே வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உபாகமம் 33:17 பார்க்கிறோம். அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போல இருக்கும் என்று சொல். யோசேப்புக்கு ஆசீர்வாதம் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் மனைவியை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் தொழிலை ஆசீர்வதிப்பார், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஏதோ 4 வார்த்தையை மொட்டையாய் சொல்லிவிட்டு போகிற ஆசீர்வாதமாய் இல்லாமல் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது காண்டாமிருகத்துக்கு ஒப்பாக ஒப்பிட்டு ஒரு உபமானத்தை கொடுத்து யோசேத்திரம் இந்த யோசேப்பு ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த யோசேப்பின் ஆசீர்வாதம் காண்டாமிருகத்தின் ஆசீர்வாதம் என்று பார்க்க, அதிலே குறிப்பாக காண்டாமிருகத்தின் கொம்புகள் என்று பார்க்க. அது நல்லா கவனிங்க. அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை, இதை எத்தனை பேர் மைனூட்டா வாசிச்சீங்கன்னு தெரியல. காண்டாமிருகத்துக்கு கொம்பு என்பது ஒற்றை கொம்புதான் இருக்கும் என்பது நல்ல எல்லாருக்கும் தெரியும். அதில வாயிலே மூக்குக்கு மேல் பகுதியிலே உயரமாக ஒற்றை கொம்பு ஒன்று நீளமாக இருக்கும். அது மிக உறுதியானதா இருக்கும், ரொம்ப பெரிதானதா இருக்கும், ஓசத்திரம் பலம் வாய்ந்ததாகவும் இருக்கும். அப்போ காண்டாமிருகத்துக்கு ஒற்றை கொம்பு இருந்ததாக நமக்கு தெரிந்தாலும் இங்கு வசனம் சொல்லுகிறது அவனுடைய கொம்புகள் என்று சொல்லிவிட்டு காண்டாமிருகத்தின் கொம்புகள் என்று பார்க்க. அப்போ மிருகத்துக்கு கொம்பு ஒன்றாய் இருந்தாலும் அதை தேவ மனுஷனாகி யோசேப்புக்கு தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஒற்றை கொம்பை பல கொம்பாக கர்த்தர் மாற்று. அப்போ காண்டாமிருகத்தின் கொம்புகள் என்பது எதை குறிக்கிறது? அது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? முதலாவது வேதத்திலிருந்து அதற்கான அர்த்தத்தை நாம் காணலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 92 10வது வசனம் வாசிக்கிறேன். என் கொம்பை
காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. கர்த்தர் நல்லவர். இங்கு காண்டாமிருகத்தின் கொம்பை குறித்து சொல்லும் போது, ஓ சோத்திரம், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்க. கர்த்தர் நல்லவர். இந்த 92ஆம் சங்கீதம் என்பது ஓய்வு நாளில் பாடப்படுகிற பாட்டுக்கு ஒப்பான சங்கீதம். அப்போ அந்த காலத்துல அந்த பாடல் வரிகளில் கூட இந்த காண்டாமிருகம் இடம்பெற்றிருக்கு. கடந்து போகட்டும். இப்ப காண்டாமிருகத்தின் கொம்பு குறித்து அந்த சங்கீதம் 92 10வது வசனம் சொல்லும் போது உயர்த்துவீர் என்று பார்க்க. அப்போ இந்த காண்டாமிருகத்தின் கொம்புகள் என்பது தேவ மனுஷனுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற நல்ல உயர்வை காண்பிக்கிறதா இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த சோத்திரம் தேவனால் கொடுக்கப்படுகிற இந்த உயர்வு என்பது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாதாரணமாய் வருவது கிடையாது. அது தேவனால் தீர்மானிக்கப்பட்டபடி கர்த்தரால் யாருக்கு முன்குறிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு தான் அந்த உயர்வு கடந்து வரும். யோசேப்பு இருக்கிற அதே எகிப்துலதான் யோசேப்புக்கு முன்பு இருந்தே போத்திபார் இருக்கிறான். யோசேப்பு இருக்கிற அதே எகிப்துலதான் சூத்திரம் யோசேப்புக்கு முன்பு இருந்தே பார்வோன் இருக்கலாம். யோசேப்பு இருக்கிற அதே எகிப்துலதான் யோசேப்புக்கு முன்பு இருந்தே அங்க ஆலோட்டிகள் இருக்கிறாங்க. யோசேப்புக்கு முன்பு இருந்தே சிறைச்சாலை அதிகாரிகள் இருக்காங்க. நீங்க பைபிள் நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா இவர்கள் யாருக்குமே அந்த உயர்வு வரவும் இல்லை, உயர்வு கிடைக்கவும் இல்லை. இந்த பார்வோனுக்கும் சூத்திரம் போத்திபாருக்கும் சிறைச்சாலை அதிகாரிக்கும் ஆலோட்டிகளுக்கும் இவர்களெல்லாம் முன்பே தலைவர்களாய் இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் பின்னாக வந்தவன் தான் இந்த யோசேப்பு. ஆனால் இந்த யோசேப்புக்கு அங்க உயர்வுக்கு மேல் உயர்வு வருகிறது. அல்லேலூயா. இதுதான் யோசேப்பின் ஆசீர்வாதங்கள். அதுவும் காண்டாமிருகத்தின் கொம்பின் ஆசீர்வாதம். அது நல்ல உயர்த்தப்படுகிற உயர்த்துதலாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். சங்கீதத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 27:5 என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வேதத்துக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் அதிக இடம் கொடுக்கிற தேவ பிள்ளையே, இந்த 2024ஆம் ஆண்டு இந்த 2வது மாதம் முதல் என் தேவனாகிய கர்த்தர் அந்த யோசேப்புக்கு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற தேவன் உங்களுக்கு அந்த உயர்வை கொடுத்து அவரே மகிழ்ச்சி அடைகிற தேவனாய் இருக்கிறதை கண்டிப்பாய் காண்பேன். ஒரு உயர்வு அது ஒன்று மனிதர்களால் வரலாம், அல்லது அதிகாரிகளால் வரலாம், அல்லது வருமானத்திலே வரலாம், அல்லது பொருளாதாரத்திலே வரலாம், அல்லது ஊழியத்திலே வரலாம். ஆனால் நிச்சயமாய் அவரவர்களுடைய விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஏதுவாய் ஆண்டவராகிய தேவன் அந்த உயர்வை கொடுக்க வல்லவராயிருக்கு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப அந்த உயர்வுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை நோக்கி நீடிய பொறுமையோடும் ஸ்தோத்திரத்தோடும் காத்திருக்க வேண்டும். ஒரு முக்கியமான ஆலோசனை சொல்லுகிறேன். ஆண்டவர் யோசேப்பின் ஆசீர்வாதத்தை தருவேன் சொல்லிட்டாரு. காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் என்று சொல்லி உயர்வை தருவிட்டாரு. நான் சும்மா இருக்க கூடாது, நான் ஏதாவது பண்ணணுமே சொல்லி நீங்கள் யாருக்கோ லஞ்சம் கொடுக்க முயலாது. லஞ்சம் கொடுத்து வருகிற உயர்வு நமக்கு தேவையே இல்லை. அது ஆசீர்வாதம் இல்லை. குறுக்கு வழியிலே மனிதர்களை படுத்தி சூழ்ச்சி செய்து அந்த உயர்வையும் நமக்கு எதிர்பார்க்க வேண்டாம். அந்த உயர்வு நமக்கு தேவையும் இல்லை.
அப்போ நமக்கு வரப்போகிற உயர்வு எப்படி வருகிறது என்று சொன்னால் அது தேவனால் உண்டாகிற உயர்வு. அதைத்தான் சங்கீதத்திலே ஆண்டவர் அழகாய் சொன்னார், கர்த்தர் நல்லவே, கூடாரத்தின் மறைவிலே ஒளித்து வைத்து அவர் ஏற்ற காலத்திலே உயர்த்துகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த உயர்த்துகிற தேவன் இந்த மாதத்திலே என் தேவனாகிய கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய வசனம் ஒரு நாளும் வீண் போகாது. தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் சூத்திரம் கீழே விழாது. அது அப்படியே நடக்கக்கூடியது, அது அப்படியே நிறைவேறக்கூடியது. கர்த்தருடைய வார்த்தை அப்படியே சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ யோசேப்பின் ஆசீர்வாதம் காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதம். அந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதத்துல முதல் ஆசீர்வாதம், அந்த கொம்பு எப்படி உயரமாய் இருக்கிறதோ அதை போல உயர்த்தப்படுகிற ஆசீர்வாதம். இரண்டாவது, இந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதத்துல என்ன இருக்கிறது? அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 10வது வசனம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போல உயர்த்துவேன், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆமென். இந்த காண்டாமிருகத்தின் கொம்பில இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம், அது எதற்கு இணையாய் உபமானமாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நல்ல அபிஷேகிக்கப்படுகிற தேவனுடைய அபிஷேகத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அபிஷேகத்திலே பலவிதமான அபிஷேகம் இருப்பதாக பரிசுத்த வேதாகமம் விவரமாய் காண்பிக்கிறது. விதவிதமான அபிஷேகங்கள் இருக்கிறது, வித்தியாசமான அபிஷேகங்கள் இருக்கிறது, ஏராளமான அபிஷேகங்கள் இருக்கிறது. இந்த விதவிதமான வித்தியாசமான ஏராளமான அபிஷேகத்துல நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் நல்லவன். ஜலத்தினால் அபிஷேகிக்கப்படுகிற அபிஷேகம் உண்டு, எண்ணெயினால் அபிஷேகிக்கப்படுகிற அபிஷேகம் உண்டு, தைலத்தினால் அபிஷேகிக்கப்படுகிற அபிஷேகம் உண்டு, தைல குப்பியினால் அபிஷேகிக்கப்படுகிற அபிஷேகம் உண்டு, பரிசுத்தவான்கள் தலையிலே கை வைக்கிறதுனால் கிடைக்கிற அபிஷேகம் உண்டு, மாம்சமான யாவரையும் நிரப்புகிற அபிஷேகம் உண்டு. இப்படி பலதரப்பட்டதான அபிஷேகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதிலே இங்கு சொல்லப்படுகிற இந்த யோசேப்பின் ஆசீர்வாதம் காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு ஒப்பான அந்த அபிஷேகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது புது எண்ணெயினால் அபிஷேகம். ஆமென். புது எண்ணெயினால் அபிஷேகம். இந்த புது எண்ணெயினால் அபிஷேகிக்கப்படுதல் என்பது கர்த்தர் நல்லவே. தேவன் புதிய 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 கிருபைகளை இந்த மாதத்திலே தேவன் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் தரப்போகிறார் என்று அர்த்தம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த புது எண்ணெயால் தேவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த புது எண்ணெயின் எல்லா விதமான திவ்ய தன்மையும் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இறங்கி வரும். கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மந்தையாகிய ஆடுகளை, நம்முடைய ஆடுகளாகிய நம்மை இந்த மாதத்திலே எந்தெந்த விதத்திலே ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொன்னால், அவர் நல்ல எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென்.
கர்த்தர் நல்லவே. யோசேப்பின் ஆசீர்வாதத்திலே காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதம், அந்த கொம்புகளின் ஆசீர்வாதத்திலே முதலாவது உயர்வு என்கிற ஆசீர்வாதம், இரண்டாவது எண்ணெய் என்கிற அபிஷேக ஆசீர்வாதம். இந்த எண்ணெய் என்கிற ஆசீர்வாதம் எதை குறிக்கிறது? நம்முடைய விரோதிகள், நம்முடைய பகைஞர்கள், நம்முடைய சத்துருக்கள் நமக்கு முன்பாக இருப்பார்கள். தேவன் நம்மை கொண்டு போய் எதிரிக்கு முன்பாக நிறுத்துவார், சத்துருக்களுக்கும் பகைஞருக்கு முன்பாக நிறுத்துவார், நம்மை சொத்துரம் வெறுக்கிறவர்களுக்கு முன்பாக நிறுத்துவார். நிறுத்திவிட்டு அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பார். பாருங்கள், அது நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட பெரிய வித்தியாசமாயிருக்கும். கர்த்தர் அல்லவே. இந்த எகிப்தை சார்ந்த பார்வோன் என்கிறவன் ஒரு நாள் மோசையை பார்த்து சொல்லுகிறான், இனி என் முகத்தில் முழிக்காதே, இனி நான் உன்னை காணவே கூடாது என்றெல்லாம் பயங்கரமா திட்டி அனுப்பிட்டு, நீ வரவே கூடாது, நான் உன்னை பார்க்கவே கூடாது, என் முகத்துல முழிக்க கூடாது என்றுதான் அந்த பார்வோன் சொன்ன. ஆனால் ஒரு நேரம் வரும்போது தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி, அதனால் தேசத்துல தேவனுடைய சிச்சை உண்டான போது எந்த பார்வோன் எந்த மோசையை கூப்பிட்டு, ஓ நீ வரக்கூடாது, முகத்துல முழிக்க கூடாது, நான் உன்னை பார்க்க கூடாது என்று சொன்னானோ, அதே பார்வோன் மோசையை பார்த்து சொல்லுகிறான், ஓ நான் தவறு செய்து விட்டேன், நீங்கள் போய் எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள், நான் தவறு செய்து விட்டேன், நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் தேவனை ஆராதியுங்கள் என்று அவனே இறங்கி வர கர்த்தர் கிரியை செய்தான். இதுதான் தேவ பிள்ளைகளே அந்த புது எண்ணெயின் அபிஷேகம். நான் சொன்னேனே, தேவன் தம்முடைய பிள்ளைகளை எண்ணெயால் அபிஷேகிக்க ஆரம்பித்தால் மறைவிடத்திலே ஒளிப்பிடத்திலே யாருக்கு தெரியாமல் செய்கிற தேவன் அல்ல. ஓ சாமுவேலை கொண்டு போய் தாவீதை அபிஷேகிக்கும் போது அவனுடைய சகோதரர்களுக்கு நடுவாகத்தான் அபிஷேகித்தான், தன்னுடைய தகப்பனுக்கு முன்பாகத்தான் அபிஷேகித்தான். அப்ப தேவனாகிய கர்த்தர் அபிஷேகிக்க ஆரம்பிக்கும் போது, ஓ உங்களை முதலாவது கொண்டு போவது உங்களை ஏளனம் பண்ணினவர்களுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துவார், உங்களை நையாண்டி பண்ணினவர்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார், உங்களை அருவருத்தவர்கள் பகைஞர்களுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துவார், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாய் கொண்டு போய் நிறுத்துவார். நீங்களே யோசிப்பீர்கள், நாமே இவர்களை விரும்புவது கிடையாது, இவர்களுக்கு நமக்கு ஒத்து வருவது கிடையாது, ஆனா ஆண்டவர் ஏன் இவர்களுக்கு முன்பாய் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறார் என்று நாமே பல நேரத்தில் யோசிப்போம். ஆனா அதற்கு உள்ளேதான் ஒரு தாரக மந்திரம் இருக்கிறது. என்னன்னா, எந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில் சத்துருக்கள், விரோதிகள், பகைஞர்கள், பொல்லாதவர்களுக்குள்ளாய் தேவன் நம்மை நிறுத்துகிறாரோ அந்த இடத்திலே அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஓ அவர்களுக்கு நன்றாய் அன்றைக்கு புரிய வரும், இவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு நன்மை நடந்திருக்காது, இவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு இந்த சம்பவம் நடந்திருக்காது, இவர்கள் இல்லாவிட்டால் இந்த உதவி கிடைத்திருக்காது என்று சொல்லி அன்றைக்கு அவர்கள் இருதயத்தில் உணர்வு வரும். இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை, உணர்வை கொடுக்கிறது எது என்று சொன்னா அதுதான் புது எண்ணெய், அதுதான் புது எண்ணெய். அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது அழகாய் சொல்லுகிறான், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் ஆசீர்வாதங்களில் காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு ஒப்பான ஆசீர்வாதம், அந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதத்திலே முதலாவது உயர்வு என்கிற ஒரு மேன்மையின் ஆசீர்வாதம், இரண்டாவது சத்துருக்களுக்கு முன்பாக ஓ ஜெயம் எடுக்கிற அருமையான ஒரு ஆசீர்வாதம், அதுதான் புது எண்ணெயின் ஆசீர்வாதம். சத்துருக்களுக்கு முன்பாக ஜெயம் எடுப்பது.
ஓ நம்ம யார், நீ ஒன்றுக்கும் இல்லாதவர்கள். உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒண்ணும் கிடையாது, வருமானத்துல ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு நிரந்தர சொத்தும் கிடையாது, சுகமும் கிடையாது, என்னைக்கு என்ன ஆவீங்கன்னு தெரியாது என்று சொல்லி யார் நம்மை நினைக்கிறார்களோ, நினைத்தார்களோ, சொல்லுகிறார்களோ, சொன்னார்களோ அவர்களுக்கு முன்பாக அவர்கள் நம்பி இருக்கிற ஆஸ்தியும் சொத்தும் ஒரு நாள் கைவிடும், அந்தஸ்தும் அங்க இருக்கிற எல்லாம் கைவிடும். ஆனால் எதுவுமே இல்லாமல் கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிற ஜனமோ தேவனால் உயர்ந்த இடத்துல இருக்கும், தேவனால் உயர்த்தப்பட்ட இடத்துல இருக்கும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய ஊழியக்காரனாகினான் மனம் திறந்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்பு. என்னன்னா, நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய உள்ளார்ந்த வாஞ்ச இருதயத்தின் ஆழத்தின் விருப்பம். நம்முடைய ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாக உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய ஜனங்கள் அவங்களுக்கு சில சத்துருக்கள் விரோதிகள் இருக்கதான் செய்வாங்க. நம்முடைய ஜனங்களுக்கு யார் யாருக்கு எப்படிப்பட்ட சத்துருக்கள் விரோதிகள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். உயிருள்ள சாட்சியாய் நிற்க வேண்டும். இது தேவனுடைய ஊழியக்காரனாக என்னுடைய உண்மையான இருதயத்தின் ஏக்கம். எனக்கு மட்டும் தேவனதை செய்ய வேண்டும் என்பது அல்ல, நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட தேவனுடைய யோசேப்பின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்ட ஒரு மன விருப்பத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார் என்று சொன்னால் கண்டிப்பாய் அதை நிறைவேற்ற போகிறார் என்றார். கண்டிப்பாய் கர்த்தர் அதை செய்ய போகிறார் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக, இந்த யோசேப்பின் ஆசீர்வாதத்திலே காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதம். இந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதம் என்பது அடுத்ததாக எதை காண்பிக்கிறது? ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 8வது வசனம். என்னாகமம் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பின் ஆசீர்வாதம் காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதம். இந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதத்தில் இருக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் ரொம்ப திடுக்கிட பண்ணக்கூடிய, பயமடையக்கூடிய, ஒருவேளை நம்மெல்லாம் கர்த்தர் இப்படிதான் மாற்றுவாரோ என்று சொல்லி யோசிக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஏன்னாக்கா அந்த என்னாகமம் 24:8 சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளைய ஆண்டவர் முதலாவது எப்படி மாற்றுகிறார்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் கொடுத்து மாற்றுகிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். இந்த காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் எது தெரியுமா? எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் நின்ற இடத்திலே சந்திக்கக்கூடிய. கர்த்தர் நல்லவர். மற்ற எந்த மிருகத்துக்கும் சிங்கமோ கரடியோ வந்து தாக்கினால் உடனே அவைகள் கால்கள் பின்னி கீழே விழுந்துவிடும், சரிந்துவிடும். அந்த காண்டாமிருகம் மட்டுமே முழு பலத்தோடு அப்படி எதிர்த்து நிற்கும். அப்போ இந்த காண்டாமிருகத்தின் பலன் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த என்னாகமம் 24:8 சொல்லுகிறது, சத்துருக்களை அது பட்சிக்க கூடியது. ஆமென்.
சத்துருக்களை பட்சிக்கக்கூடிய ஆசீர்வாதம். இது எவ்வளவு பயங்கரமானது என்பது செய்தியை கேட்கிறவர்களுக்கு புரியாது, தெரியாது. ஆனா இது அனுபவித்தவர்களுக்கு தான் இந்த சத்துருக்களை பட்சிப்பது என்பது ரொம்ப நல்லா தெரியும். கர்த்தர் இது ஏன் சொல்றேன்னா, என் வாழ்க்கையில இது அணுவணுவாய் அனுபவித்தவன். சத்துருக்களை பட்சிப்பது என்பது என் ஜீவியத்திலே அது முதல் விசை, இரண்டாம் விசை கிடையாது. கர்த்தர் நிறைய முறை அனுபவித்திருக்கிறேன். அதுல ரொம்ப பல நேரத்தில் நானே ஆண்டவர்கிட்ட போய் கண்ணி விட்டு அழுது, போதும் ஆண்டவரே நிப்பாட்டும் என்று சொல்லி கெஞ்சினது உண்டு. ஏனென்று சொன்னால், ஏதோ எல்லாரையும் பேசுவதை போல அடியானை பேசிவிட்டு, அல்லது நம்ம ஏதோ ஒரு கீழ்த்தரமானவர்களைப் போலவும் ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவர்களைப் போலவும் அவலட்சணமாய் நினைத்ததுனால, அந்த கீழ்த்தரமாய் பேசின அல்லது அவலட்சணமாய் நினைத்தவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனைகள் பார்த்தீங்கன்னா பயங்கர தண்டனை. கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாம். நாங்கள் ஒரு முறை ஒரு வாடகை வீட்டிலே குடியிருந்தோம். அந்த வாடகை வீட்டுக்கு பக்கத்து வீடு, அதாவது எங்களுடைய வீட்டு சுவரும் அவர்கள் வீட்டு சுவரும் ஒரு சுவர். அந்த சுவற்றுக்கு இந்த பக்கத்து நாங்கள், அந்த பக்கத்துல அவர். ஆனால் நாங்கள் ஜெபிக்கிறதும் ஊழியம் செய்வதும் வருகிற ஜனங்களுக்கு அன்பாய் பழகுவதுமாய் இருக்கிறோம். இவர்களோ எங்க வீட்டுக்கு யார் வருகிறார்கள் என்று பார்ப்பது, எப்படிப்பட்டவர்கள் வருகிறார்கள் என்று பார்ப்பது. அவங்க போன உடனே ஜாடை மாடையாய் பேசுவது, அப்புறம் பயங்கரமா உட்கார்ந்துகிட்டு சத்தமா யாருமே இல்லாத போது முறுமுறுக்கிறது. ஒரு நேரம் வந்தது, அவங்களுக்கு அந்த பொறாமையும் எரிச்சலும் தாங்க முடியல. நம்மளை போலதான் இவங்களும் இருக்காங்க. இதே நம்ம வாடகை வீட்டுல இருக்கோம், அவங்களும் வாடகை வீட்டுல இருக்காங்க. ஆனா இவங்க வீட்டுக்கு மட்டும் இப்படி நல்ல பெரிய மனிதர்கள் வர்றாங்க, படிச்சவங்க வர்றாங்க, எப்போதும் ஆட்கள் வர்றவங்க போறவங்களா இருக்காங்களே சொல்லி அவங்களுக்கு இருதயத்துல அது தாங்க முடியல. ஒரு கட்டம் வந்தது, அவர்கள் இருதயம் பொங்கி சொன்னாங்க, ஓ மகன் செத்து போயிடுவான், என் பிள்ளை உயிரோடு இருக்கும் என்று சொல்லி சபித்து விட்டார். உன் மகன் செத்து போவான், என் பிள்ளை உயிரோடு இருக்கும். அவங்க சொன்ன வார்த்தை. இதை கேட்ட பின்பு கர்த்தர் நல்லவே, அது ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் எப்படி இருதயம் இருக்கும் என்று யோசி. என் மனைவி பயங்கரமாய் அழுகிறாள், என்கிட்ட சொல்லுகிறாள், நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனா எங்களுக்கு போய் எதிர் பேச தெரியல, சண்டை போல தெரியல, அவங்கள போல பதில் பேச முடியல, அமைதியா இருந்துட்டோம். நடந்த சம்பவம் நடந்தது என்ன, அந்த வாரத்துல நாங்கள் பக்கத்துல வேற ஒரு ஊருக்கு போக வேண்டியது. நானும் என் மனைவியுமாக அந்த பக்கத்து ஊர்ல போயிட்டு 2 நாள் கழித்து திரும்பவும் எங்க வீட்டுக்கு திரும்பி வருது. அப்ப நாங்க திரும்பி வரும்போது எங்கள் பஸ், நாங்க வருகிற பஸ் எங்க வீட்டை தாண்டி போய் தான் நிற்கும். அங்க போய் இறங்கி திரும்பவும் நாங்க பேக்ல நடந்து வரோம். அப்போ 2 நாள் கடந்து வந்த நாங்க வரும்போது அந்த பஸ்ல உட்கார்ந்துருக்கோம். அப்ப வீடு வந்தோம், எட்டி பார்க்கிறோம். எட்டி பார்த்தா வீட்டு வாசல்ல பந்தல் போடப்பட்டிருக்கு, விளக்குகள் போடப்பட்டிருக்குது, நிறைய ஆட்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்னன்னே புரியல. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டோம். இறங்கின உடனே விசாரிச்சோம், இந்த தெருவுல இந்த மாதிரி வீட்டுல இப்படி இருக்குது என்னன்னு. அப்பதான் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியாதா, அந்த ஐயா திடீர்னு சொத்துறோம், முந்தா நாள் வரைக்கும் நல்லா இருந்தாரு, நேத்து கை காலெல்லாம் வீங்கிச்சு, உடம்பெல்லாம் ஊதிச்சு, டாக்டர்கிட்ட பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. நேற்று ராத்திரி அவரு இறந்துட்டாரு அப்படின்னா. இறந்துட்ட எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. நேற்று முன்தினம்தான் பார்த்தோம், நாங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறோம், நல்லா தான் இருந்தாரு, பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. இப்போ அவர் உயிரோட இல்ல, இறந்துட்டார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, தேவன் அவர்களை பட்சிக்க போகிறார் என்று ஆண்டவர் தீர்மானித்த உடனே எங்களை அந்த வீட்டிலே இருக்க விடாம அந்த நேரத்துல வெளியே கொண்டு போய்விட்டார். எங்களை வெளியே கொண்டு போய்விட்டு தேவன் தம்முடைய பட்சிக்கிற தண்டனை அனுப்பி அவர்களை பட்சித்து விட்டு, அது முடிந்த உடனே அந்த பிணம் அங்கு இருக்கும் போதே எங்களை கொண்டு வந்து விட்டார். நான் இதை சொல்லுவது 100ல் ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம். இதை போல நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும்.
இது ஏன் சொல்றேன்னா, யோசேப்பின் ஆசீர்வாதம் என்பது மற்றவர்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் போன்ற ஆசீர்வாதம் அல்ல. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதம் என்பது எல்லாருக்கும் சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் அல்ல. அது ஸ்தோத்திரம், பட்சிக்கிற ஆசீர்வாதம், பட்சிக்கிற ஆசீர்வாதம். உங்களை பார்த்து ஏளனமாகவோ அவதூறாகவோ அருவருப்பாகவோ தேவையில்லாதபடியோ யாராலும் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, உங்களுக்கே தெரியாமல் தேவனுடைய வல்லமை அவர்கள் மீது இறங்கும். அது அபிஷேகமாய் இறங்காமல் அக்கினியாய் இறங்கும். தேவனுடைய கோபாக்கினையாக நியாய தீர்ப்பாக இறங்கி அவர்களை வெகுவாய் தண்டிக்கும். அதன் பின்புதான் அந்த பகைஞர்கள் வாய்ப்பொத்தி கண்கள் மூடி விரோதமாய் பேசுகிறதும் முறுமுறுக்கிறதும் அருவருப்பாய் நினைக்கிறதையும் நிறுத்திவிட்டு ஓங்கி அப்படியே ஒதுங்கி போவாங்க. அந்த இடத்துல நீங்களோ கர்த்தரை துதித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தர் செய்த ரட்சிப்புக்காக அவரை ஆராதிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இதுதாங்க அந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளில் ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம். அப்போ நான் சொல்ல விரும்புகிறது என்ன, இந்த மாதம் முழுவதும் உங்க எதிரிகளை பட்சிக்க போகிறார், சத்துருக்களை தண்டிக்க போகிறார், உங்கள் நிமித்தம் அநேகரை கொல்ல போகிறார் என்பது ஒரு ஊழியக்கான வார்த்தையாய் அல்ல. ஆனா வசனத்தை சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை. நீங்கள் தேவனுடைய வேலையை செம்மையாய் பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே உத்தமமாய் இருங்கள். கர்த்தரை துதிக்க வேண்டிய நேரத்தில் துதியுங்கள், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதியுங்கள், பணிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் பணிந்து கொள்ளுங்கள், தாழ்மையாயிருக்க வேண்டிய தாழ்மையாயிருங்கள், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாமையில் உங்கள் கைகளை கழுவுவதை மட்டும் செய்யுங்கள். உங்கள் சத்துருக்களையும் விரோதிகளையும் யாரை எப்படி விசாரிக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்பதை அதை அவர் பார்த்துக் கொள்ளுவார். நாம் ஒன்றுமே பண்ண வேண்டும். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு சகோதரி, கர்த்தர், நான் இதெல்லாம் சொல்லுவதனால் பயமுறுத்துவதற்காக அல்ல, எனக்கு தேவன் நினைவுபடுத்துகிற பழைய சம்பவங்கள், அது கர்த்தர் நினைவுபடுத்த சொல்றேன். ஒரு சகோதரி, அவங்க திருமணம் முடித்த புதிது. அவங்க என்ன நினைத்தார்கள் ஏது நினைத்தார்கள் தெரியல, யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு மிக பயங்கரமான குற்றச்சாட்டுகளையும் மிக அருவருப்பான காரியங்களை சொல்லி என்னை குறித்தும் இயேசுவின் வல்லமை ஊழியத்தை குறித்தும் தூற்றுவது மட்டுமே அவர்களுடைய குடும்ப சோத்திர வேலையாய் வைத்திருந்தார். ஆனா தேவ சமூகத்தில் சொல்லுவேன், ஒரு முறை கூட அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி அதை செய்வது இதை செய்வது அங்க போவது இங்க போவது அல்லது ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி எதுவுமே பண்ணல. நீடிய பொறுமையா இருந்தேன், எல்லாத்தையும் சகித்து கொண்டிருந்தேன். சில மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் பகலிலே வீட்டில உட்கார்ந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய கரம் வந்து என் மீது இறங்கினது. ஆண்டோடைய அபிஷேகம் அல்ல, ஆண்டோடைய கை என் மீது வந்து இறங்கினது. நான் நல்லா உணர்கிறேன். கட்டில் மீது உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு ஆவிக்குள்ளாக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டு கட்டில் மீதே துள்ளி குதிக்க ஆரம்பித்தேன். ஆவியில பேசி அந்நிய பாஷை பேசி ஆண்டவரை புகழ ஆரம்பித்தேன். அப்போதான் கர்த்தர் சொன்னார், நான் வேர் அறுப்புண்டு போக பண்ணுவேன், நீ மௌனமாயிரு. நான் வேர் அறுப்புண்டு போக பண்ணுவேன், நீ மௌனமா இரு என்று கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தை வந்த மாத்திரத்திலே அப்படி அழுது, ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி, உம்முடைய நீதியை நிறைவேற்றும் என்று சொல்லிட்டு விட்டாச்சு. சில மாதங்கள் தான் கடந்தது. அந்த குறிப்பிட்ட சகோதரி குழந்தை பிறக்க வேண்டிய நேரம். ஆனா நடந்ததுன்னு தெரியுமா, பிறக்கும் போதே அந்த குழந்தை இறந்தே பிறந்தது. அதற்கு பின்பு இன்றைக்கு வரைக்கும் அந்த குழந்தை பிறப்பு என்கிற சூத்திரம் சந்ததியே அவர்களுக்கு இல்லாமல் போனது. அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய பாரம். ஐயோ சூத்திரம், ஒரு ஊழியத்துக்கு விரோதமாய் ஒரு ஊழியக்காரனுக்கு விரோதமாய் எழும்பினதுனாலே அந்த சந்ததியையே இல்லாமல் தலைமுறையே இல்லாமல் பண்ணிவிட்டாரே என்று சொல்லி எதற்காக சொல்லுகிறேன், இது தேவனுடைய வார்த்தை.
நீங்கள் இருதயம் காயப்பட்டவர்களா இருக்கலாம், உள்ளம் உடைந்தவர்களா இருக்கலாம். அநேகருடைய அவமானத்துக்கும் துக்கத்துக்கும் ஏளனத்துக்கும் காரணமானவர்களா இருக்கலாம். யோசேப்பை போல மறக்கடிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். நம்பின போத்திமாரை கொண்டு போய் அவனை ஜெயில போட்டதை போல சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்கலாம். ஆனா காண்டாமிருகத்தின் கொம்பின் ஆசீர்வாதம் என்பது அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி அது சத்துருக்களை பட்சிக்கிற கொம்பு. அது சத்துருக்களை பட்சிக்கிற கொம்பு. அதைத்தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் மன்னிக்கணும் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்திலே அந்த வசனம் ஆவியானவர் நமக்கு காலையிலே சொல்லிக் கொடுத்தார். அந்த நல்ல வசனத்தை அபிஷேகத்தோடு வாசிக்கிறேன், கவனிங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனம், ரொம்ப முக்கியமான வார்த்தை. உபாகமம் 33:17. அவன் அலங்காரம் அவன் தலையிற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரம் மட்டும் முட்டி துரத்துவான். அல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நீ முட்டுவாய், நீ துரத்துவாய். முட்டுகிறது உன் வேலையாயிருக்கும், துரத்துகிறது உன் வேலையாயிருக்கும். அவர்களுடைய வேலை முட்டு வாங்குவதாயிருக்கும், துரத்தப்பட்டு ஓடுகிறதாயிருக்கும். எவ்வளவு பெரிய வாக்கு, எவ்வளவு பெரிய கிருபை. தேவ ஊழியக்காரராகி நான் சொல்லுகிறேன், சகோதரி, அன்பு சகோதரரே, தேவ மனிதர்களே, தேவரிடத்தில் பொறுமையாயிருங்கள், தேவரிடத்தில் உத்தமமாயிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய நீதி நியாயத்தை செய்து கொண்டிருங்கள். துதிக்க வேண்டியதை துதியுங்கள், தான தர்மங்கள் பண்ண வேண்டியதை பண்ணுங்கள், கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுங்கள், செய்ய வேண்டிய காரியத்தை நீதியாய் செய்து கொண்டே இருங்கள். ஒரு நேரம் வரும், உங்கள் கொம்பை கர்த்தர் பலப்படுத்துவார். நீங்கள் முட்டுகிறவர்களாகவும் துரத்துகிறவர்களாகவும் மாறுவீர்கள். அவர்களுடைய வேலை காயப்படுகிறதும் ஓடுகிறதுமாயிருக்கும். இது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதம். எனக்கன்பான தேவச்சனமே, இந்த சத்துருக்களை பட்சிப்பது மாத்திரமல்ல, அந்த என்னாகமம் 24:8 சொல்லுகிறது, ஜாதிகளை பட்சிக்கும், ஜாதிகளை பட்சிக்கும். காண்டாமிருகத்தின் பலன் என்பது ஜாதிகளை பட்சிக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா? எகிப்தியர்கள் சுதந்திரவாளிகள், ஆனால் இஸ்ரவேலரோ கர்த்தர் நல்லவன், அடிமைகள். அந்த தேசம் அவர்களுக்குரியது, ராஜா அவர்களுக்குரியவர். அங்க இருக்கிற தொழில், வருமானம், விவசாயம் எல்லாமே எகிப்தியருக்குரியது. ஆனா இஸ்ரவேலரும் யோசேப்பும், யோசேப்புடைய தகப்பனாக யாக்கோபும், யாக்கோபின் யோசேப்பின் சகோதரர்களும், இவங்க எல்லாம் இஸ்ரவேல் அந்த எகிப்திலே அடிமைகளாய் போனவர்கள். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அடிமைகளாய் இருந்த யோசேப்பின் வம்சத்தாராகிய இஸ்ரவேலை ஒரு கட்டம் வந்தபோது எகிப்தியராகிய ஜாதிகளை பட்சிக்க ஆரம்பித்தார்கள். இஸ்ரவேல் அடிமைகளாயிருக்கிற இஸ்ரவேலருக்கு வெளிச்சம் இருக்கிறது. ஆன சுதந்திரவாளிகளாயிருக்கிற எகிப்தியருக்கோ இருள் இருக்கு. அடிமைகளாய் போன இஸ்ரவேலர் மத்தியிலே தவளைகள், துர்நாற்றங்கள் வரவே இல்லை. ஆனா தன் தேசம், தன் ஏர், தன் ஆறு, தன் குளம், தன் தண்ணீர், தன்னுடைய தேசம் என்று சொல்லப்படுகிற அந்த எகிப்தியருக்கோ தவளைகளும் நாற்றங்களும் உண்டானது. காரணம் என்ன தெரியுமா? இது மோசையினால் கொண்டு செய்யப்பட்ட 10 அற்புதத்தில் ஒன்று அல்ல. இந்த மோசையினால் செய்யப்பட்ட 10 அற்புதங்களுமே யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அவன் என்னாகமம் 24:8 சொல்லுகிறபடி காண்டாமிருகத்தின் பலத்தை கொண்டு அவன் ஜாதிகளை பட்சிப்பான். எகிப்தியரை பட்சிப்பது,
இது எதை குறிக்கிறது? உங்கள் சத்துருக்கள் என்கிற பூச்சாண்டி காட்டுகிறவர்கள், அரட்டுகிறவர்கள், மிரட்டுகிறவர்கள் மாத்திரமல்ல, நீங்கள் தேவனுக்குள் உண்மையும் உத்தமமாய் இருந்தா உங்களை கொண்டு பட்டணங்களுக்கு அல்லது தேசங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆவிகளை முறியெடுக்கிற கிருபையினால் கர்த்தர் நிரப்புவார். ஓ சூத்திரம், தேசத்தையும் பட்டணத்தையும் நகரத்தையும் வீதிகளையும் தெருக்களையும் கட்டி வைத்திருக்கிற அந்த ஆவிகளை, சூத்திரம், ஊர் எல்லையின் ஆவிகள், அங்க இருக்கிற விக்கிரகத்தின் ஆவிகள், அங்க இருக்கிற கொலை தெய்வத்தின் ஆவிகள், அங்க இருக்கிற சூத்திரம் பயங்கரமான பேர் சொல்லப்படுகிற பெரிய பெரிய விக்கிரகங்கள், அவைகளை அழிக்கக்கூடிய வல்லமையை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா! இதுதான் யோசேப்பின் ஆசீர்வாதம். இதுதான் யோசேப்புக்குரிய காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவே. இதுல ரொம்ப பயங்கரமான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதத்துல பயங்கரமான ஒரு வார்த்தை என்ன? அந்த என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஓ சோத்திரம், அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். எலும்புகளை நொறுக்குகிற ஒரு வல்லமை இந்த யோசேப்புக்கும் யோசேப்பின் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது. எலும்புகளை நொறுக்குகிற வல்லமை. எலும்புகளை நொறுக்குதல் எங்கே உண்டானது? ஒரு காலகட்டம் வரும்போது 400 ஆண்டுகள் இந்த எகிப்தியர் இஸ்ரவேலுடைய எலும்புகளை நொறுக்கினார்கள். வேலை வாங்குதல், அடியாட்கள், அடித்தல், காயப்படுத்துதல், கொடுமைப்படுத்துதல், சித்திரவதைப்படுத்துதல், ஆகாரம் கொடுக்காமல் விடுதல், அதிக வேலை செய்ய வைத்தல், வைக்கோலை அறுக்க வைத்தல், செங்கலை அறுக்க வைத்தல் என்று சொல்லி பயங்கரமாய் இஸ்ரவேலருடைய எலும்புகளை நொறுக்குவதே எகிப்தின் அதிகாரிகளுடைய வேலையாயிருந்தது. இது 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, ஏறத்தாழ 400 ஆண்டுகள் அப்படி இருந்தது. ஒரு கட்டம் வந்தது. தேவனாகிய கர்த்தர் அந்த யோசேப்பின் ஆசீர்வாதத்தை நினைவு கூர்ந்த அவர் மோசேயும் ஆரோனையும் அனுப்பினா. நடந்தது என்ன? கர்த்தர் நல்லவே. இத்தனை ஆண்டு காலங்கள் எகிப்தியருடைய எலும்புகள் நொறுக்கப்பட்டதுக்கு பதிலாக தேவனாகிய கர்த்தர் பார்வோனையும் அவன் சேனையையும் மோசேக்கு பின்னாக வர வைத்து அவனை சுமந்த சமுத்திரத்தில் மூழ்கடித்து அந்த சக்கரங்கள் கலன்று போகவும் சுத்திரம் அந்த ரதங்களின் வீரர்கள் தண்ணீர் மூழ்கடிக்கப்படவும் அவர்கள் எலும்புகள் முறிக்கப்படவும் கர்த்தர் செய்தார். முறிக்கப்பட. அப்ப தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம், நீ முட்டுவாய், நீ துரத்துவாய், நீ முட்டுவாய், நீ துரத்துவாய் என்று யோசேப்புக்கு சொன்ன அந்த நல்வார்த்தை நடந்தது. அந்த நல்வார்த்தை நிறைவேறினது. அந்த நல்வார்த்தை அப்படியே சம்பவித்தது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் மிகப்பெரிய ரகசியம். இதெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிற மாபெரும் பொக்கிஷத்தின் ஆசீர்வாதங்கள். தயவு செய்து வெறும் செய்திகளை கேட்கிறவர்களாய் அல்ல, இதெல்லாம் எடுத்து வேதத்திலே வாசியுங்கள். அந்த வசனத்தின் மீது கைகளை வையுங்க. யோசேப்புக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குதா ஆண்டவரே? இவ்வளவு நாள் தெரியல ஆண்டவரே, இன்னைக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. எனக்கு அந்த காண்டாமிருகத்தின் ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே, அந்த கொம்புகளின் ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே, அந்த புது எண்ணெயின் ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே, அந்த உயர்த்தப்பட ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே, சத்துருக்களை பற்றிக்கிற ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே, ஜாதிகளை அழிக்கிற ஆசீர்வாதம் வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள். அவர் கண்டிப்பாய் கொடுப்பார், அவர் கண்டிப்பாய் செய்வார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியாக இந்த யோசேப்பின் ஆசீர்வாதத்துக்கு காரணமாயிருக்கிற காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதத்தில் கடைசியாய் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 29:6.
அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர். காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த காண்டாமிருக குட்டிகள் துள்ளுகிறது என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவன் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறதை குறிக்கிறது. நம்முடைய வம்சத்தை ஆசீர்வதிக்கிறதை குறிக்கிறது. கர்த்தர் நல்லவர். துள்ள பண்ணுகிற தேவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த துள்ள பண்ணுகிற கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாருடைய வாழ்க்கையில வந்தது? சோத்திரம். யாருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது? யாருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இப்படி துள்ளினவர்களா இருந்தார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கும் போது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சந்ததிகளாகிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது அவர்கள் துள்ளி குதித்து விளையாடுகிறவர்களாய் மாறுவார்கள். துள்ளி குதித்து சோத்திரம் தேவனுக்கு தம்முடைய பெற்றோருக்கு முன்பாக மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். யாருடைய பிள்ளை துள்ளிற்று என்று பார்த்தால் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41வது வசனம். லூக்கா 1:41 மற்றும் 44 2 வசனத்தை வாசிக்கிறேன். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 44வது வசனம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அல்லேலூயா. காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதம் என்பது நமக்கு கிடைக்கிற அபிஷேகம், நமக்கு கிடைக்கிற உயர்வு, நம்முடைய சத்துருக்கள் பட்சிக்கப்படுவது மாத்திரம் கிடையாது தேவ பிள்ளைகளே. நமக்கு அடுத்ததாக நம்முடைய பிள்ளைகளையும் அந்த காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல ஆசீர்வதிக்கிறது. எலிசபெத் கர்ப்பவதியாய் இருக்கிறாள் வயது முதிர்ந்த நாட்களில். இளம் வயது மரியாள் அங்கு எலிசபெத்தை பார்க்க போகிறாள். இளம் வயது மரியாள் வயது முதிர்ந்த எலிசபெத்தை வாழ்த்தின போது அவள் வயிற்றிருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அந்த துள்ளுதல் எதை காண்பிக்கிறது? இதுவரைக்கும் மலடாய் இருந்த எலிசபெத்தின் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாய் மாறப்போகிறது என்பதை காண்பிக்கிறது. சந்ததியே இருக்காது என்று சொல்லப்பட்ட நிலைமை இனி பிதாவின் வம்சத்தின் ஆசீர்வாதமாக, பிதாவின் சித்தத்தை செய்கிற ஊழியத்தின் வம்சமாக இது மாறும் என்பதை காண்பிக்கிறதா இருக்கிறது. இந்த காலை வேளையிலே இந்த அருமையான இருட்டோடு ஜெபத்துக்கு கடந்து வந்திருக்கிற எனக்கு மிகவும் அன்பான என் அன்பு விசுவாச தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்புக்குரிய காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு ஒப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுத்து உங்க பிள்ளைகளுக்கும் கொடுத்து கர்த்தர் நல்லவே அவர்கள் துள்ளி விளையாடுகிற எல்லாருக்கும் முன்பாய் மன மகிழ்ச்சியா இருக்கிற அந்த ஒரு ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆம் என்றும் ஆமேன் என்றும் கர்த்தர் நிரப்புவாராக. தேவன் அப்படியே செய்வாராக. தேவனுடைய வார்த்தை ஒன்றும் குறைவில்லாமல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும். அப்படியே சம்பவிக்கும். கர்த்தர் நல்லவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காண்டா மிருகத்தின் கொம்புகளுக்கு ஒப்பான ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்கள் மீதும் உங்கள் தலை மீதும் வந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிப்பதாக என்று கர்த்தர் ஊழியக்காரனாக நான் ஆசீர்வதிக்கிறேன். கடைசியா ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்கிறேன். செய்தியின் இடைவேளையிலே நான் சொன்னேன், எனக்கு ஒரு வாஞ்சை உண்டு. அது என்னவென்று சொன்னால், நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த எல்லா தேவ பிள்ளைகளும் உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும். எல்லா தேவ பிள்ளைகளிலும் மற்றவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். எல்லா இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த எல்லாரும் தன்னோடு இருக்கிறவர்களை பார்க்கணும். நீங்கள் விசேஷமானவர்களாய் இருக்க வேண்டும்.
இதுதான் உங்களை குறித்து என்னுடைய வாஞ்சை, இதுதான் உங்களை குறித்து எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பாரம். நான் ஒவ்வொருத்தருக்கும் 15 சென்ட் நிலமோ ஓசத்துல சொந்த வீடு வாங்கி கொடுக்கவோ கட்டி கொடுக்கவோ எனக்கு திராணி கிடையாது. ஆனா ஒன்றை மாத்திரம் செய்ய எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் செய்ய விரும்புகிறது, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நான் நிலத்தையும் வீட்டையும் வாங்கி கொடுக்கிறதை விட இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்யும். நீங்க நல்ல இடத்துல குடியிருக்க, எல்லாரோடும் சமாதானமா இருக்க, ரொம்ப முக்கியமா காண்டாமிருகத்தின் கொம்புகளுக்கு ஒப்பாக உயர்த்தப்பட்டிருக்க, பலத்தோடு இருக்க, சத்துருக்களை பற்றிக்க, ஜாதிகளை அழிக்க, உங்க பிள்ளைகளை துள்ளி நடக்க பண்ண அந்த ஒரு உத்தரவின் உரிமையின் மேன்மைக்குள்ளாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல பொழுது விடியும் சமயத்துல எங்களுக்கு இவ்வளவு அழகான ஆசீர்வாதங்களை சொன்னீர் ஆண்டவரே, இவ்வளவு அழகான வார்த்தைகளை சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை கூப்பிட்டு உட்கார வைத்து, என் மகனே உன்னை இப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறேன், என் மகளே உன்னை இப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று அழகாய் திருவுளம் பற்றினீரே. தயவாய் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றும். அந்த யோசேப்புக்குரிய காண்டாமிருகத்துக்கு கொம்புகளுக்கு ஒப்பான அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாகட்டும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான கர்த்தர் நல்லவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். யோசேப்பின் ஆசீர்வாதங்களில் காண்டாமிருகத்தின் கொம்புகளின் ஆசீர்வாதத்தை குறித்து இன்றைக்கு திட்டமாய் விளக்கமாய் எங்களோடு பேசினது மாத்திரமல்லாமல் நிறைய தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறீர். யாருக்கு என்னென்ன நடக்க போகிறது என்பதை திட்டமாய் வார்த்தையாய் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. அது எல்லா தீர்க்க தரிசனங்களும் யோசேப்பின் வாழ்க்கையில் நிறைவேறினதை போல அடியானுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. எல்லாருக்கும் இந்த வசனங்கள் நிறைவேறி உடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையில் இருக்கட்டும், உடைய பிள்ளைகள் சிறந்த நிலைமையில் இருக்கட்டும், உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் கிருபைகளை பெற்று சுதந்திரிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தினாலே இவர்கள் கனத்துக்கு மேல் கனம் அடையிட்டோம், தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.